ஆல் ரைட் நண்பா. ஸோ ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. நம்ம வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ராயல் ரம்பிள் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மோஸ்ட் ஹைப் ராயல் ரம்பிள் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இந்த ராயல் ரம்பிளுக்காக தரமான ஹைப் வந்து இருக்குது. அதுக்கான முக்கியமான ரீசன் ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் பவர். இந்த ரம்பிளில் கம்ப்ளீட் பண்ண போகிற பார்ட்டிசிபெண்ட் இருக்கிற ஆளுங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ ரொம்ப ஹைப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து இந்த ராயல் ரம்பிளோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ராயல் ரம்பிளோட டேட் அண்ட் டைம் என்ன? அஃப்கோர்ஸ் டேட் வந்து நாளைக்கு February 2 அண்ட் டைம் வந்து 4:30 மணிக்கு நீங்கள் வந்து லைவாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு 4:30 மணிக்கு ஷார்ப்பாக ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆரம்பிப்போம். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது சின்னதாக. நான் வந்து கரண்ட்லி ஆக்டிவாக இல்லை. அதாவது டபிள்யூவில் என்ன போயின்னு இருக்குது, என்ன ஸ்டோரி லைன் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு வாரம் ஸ்மாக்டவுன்றவால. ஸோ அதில் நான் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ நடுவில் வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஒன் வேர்டில் சொல்லணும்னா நான் வந்து அவ்வளோ பார்த்தினா எப்போவுமே போல் டச்சில் இல்லை. ஸோ அதனால் மேபி எதனா தப்பு பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஆரம்பிப்போம். நம்மளோட முதல் மேட்ச் வந்து உமன்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச். இதுலேருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கே தெரியும் எப்பவுமே போல் மென்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச்க்காக ஹைப் அதிகமாக இருக்கும். உமன்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும். அது ரெஸ்லிங் வைஸாக இருக்கட்டும், சர்ப்ரைஸ் வைஸாக இருக்கும், அவங்க வந்து எப்போவுமே தாறுமாறு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டியும் நீங்கள் வந்து ராயல் ரம்பிள் அப்படி பார்க்கலாம். யார் ப்ரோ ஜெயிக்க போகிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ரூமர்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சார்லோட் ஃப்ளேர் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நீங்கள் நெட் ஓப்பன் பண்ணாலே உங்கள் மூஞ்சிலே ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சார்லோட் ஃப்ளேர் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆகின்னு இருக்குது. தென் ரெண்டாவது நேம் வந்து பெக்கி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ரூமர்ஸு. அண்ட் அலெக்ஸா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ரூமர்ஸு. தென் ஏஜெலியோட நேம்ஸ் வந்து அதிகமாக ட்ராப் ஆகின்னு இருக்குது. அண்ட் வேறு யார், நிக்கி பேலா, அவங்களோட நேம்ஸ்லாம் இல்லை ரிட்டர்ன் ரூமர்ஸ்லாம் போயின்னு இருக்குது. இதில் சார்லோட் ஃப்ளேர் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி அதிகமாக ரூமர்ஸ் போயின்னு இருக்குது. கரண்ட் ராஸ்டரில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களே, ராஸ்டரில் யாருன்னா செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இங்கே வந்து இஎஸ்கேயோட நேம் வந்து வந்துன்னு இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ, நம்ம வந்து ஒன்று தான் பிக் பண்ணணும். அதனால நான் வந்து சார்லோட் ஃப்ளேரே வந்து பிக் பண்ணுறேன். ஏன்னா நான் டச்சில் இல்லை, ஏதோ அப்டேட் பார்த்துருந்தேன் சார்லோட் ஃப்ளேர் வர்சஸ் ஸ்டெஃப்னிக்கான ரெசல்மேனியாவில் மேட்ச் வந்து ரூமராக இருக்குன்னு. அண்ட் இன்னொரு சைடில் பெக்கிக்கும் யார் நம்மளோட ரியா ரிப்ளிக்கும் அந்தமாரி. ஸோ அப்படி பார்த்தாக்கா இங்கே வந்து சார்லோட் ஃப்ளேர் ஜெயிக்கலாம். அப்படி அவங்க ஜெயிக்கலன்னா யார் வேணால் ஜெயிக்கலாம். ஏன்னா அந்தமாரி நேம்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் DIY வர்சஸ் MCMG மோட்டார் சிட்டி மிஷின் கன். இந்த மேட்ச் வந்து ஏன்னு தெரில, பட் ரெஸ்லிங் வைஸ் சூப்பராக இருக்க போதுன்னு வந்து எனக்கு ஃபீல் வருது. இவங்க மொக்க பண்ணாமல் இருந்தால், ஏன்னா இந்த ரெண்டு டீமும் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐநோ ஃபேன்ஸ் வந்து கண்டுக்கிறது கிடையாது, ரியாக்ஷன் கொடுக்கறது கிடையாது, பட் ரெஸ்லிங் வைஸ் நல்லா மேட்ச் கொடுக்கலாம். டைட்டில் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க். ஏன்னா DIY இப்போ தான் ஜெயிச்சாங்க. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் பிட்வீன் கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஓன்ஸ். லேடர் மேட்ச் வேறு. அண்ட் லேடர் மேட்ச் சொன்னோடனே என் மைண்டில் இந்த மேட்சோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேறு மாரி இருக்குது. ஏன்னா லேடர் மேட்ச்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பழைய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கெவின் ஓன்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு. அவர் உயிரே கொடுத்துடுவார், அந்தமாரி மேட்ச் வந்து பண்ணுவார். அண்ட் கோடி பற்றி நான் சொல்ல தேவையில்ல, அவரோட ரத்தத்தில் ரெஸ்லிங் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் நான் வந்து ரெஸ்லிங் வைஸ் ரொம்ப எதிர்பார்க்குறேன், மொக்க பண்ணாமல் இருந்தால் சரி. ஆனால் ரெண்டு பேரும் வந்து தரமான மேட்ச் கொடுக்குற ஆளுங்க தான். அண்ட் அஃப்கோர்ஸ் வின்னரில் நம்ம பிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கோடி தான் இங்கே வந்து ஜெயிப்பாங்க. அதர்வைஸ் ரூமர்ஸ் பார்த்தோன்னா ரேண்டி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ரூமர் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி கெவின் ஓன்ஸை எதனா ஓரம் கட்டுவார், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு வந்து ஓட்டலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச்சு, நம்மளோட மென்ஸோட லேடர் மேட்ச்சு. ப்ரோ இதில் வா ப்ரோ, இதுதான் மெயின் மேட்ச்சு. ஐ மீன் ராயல் ரம்பிள் பார்க்குறதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த மென்ஸோட ரம்பிள் மேட்ச்சு தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், டச்சில் கிடையாது. ரெண்டாவது விஷயம், உட்காந்து நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இவர் ஜெயிச்சா எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செத்து ஜெயிச்சாருன்னா அவர் வந்து மெயின் வீட்டில் உட்காந்துருவார். அப்போ பங்க் என்ன ஆவார், ரோமன் என்ன ஆவார், அண்ட் எலிமினேஷன் சாம்பியனில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா நிறைய லேக் ஆகுது. சரி, சிஎம் பங்க் ஜெயிச்சாருன்னா எப்படி இருக்கும், அதுவும் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். சிஎம் பங்க் ஜெயிச்சா அது நல்லது தான். ஏன்னா அவர் வந்து அவரோட ட்ரீம் இருக்குது, அவரோட இப்போ ஸ்டோரி போயின்னு இருக்குது. அண்ட் அது என்னென்னா ரெசல்மேனியாவில் அவர் வந்து மெயின் இவென்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு கதை போயின்னு இருக்குது. ஆனால் அவர் பின்னாடி ஒருத்தர் வந்துன்னு இருக்காரு செத்து, உன்னோட ட்ரீம் நான் உடைக்கிறேன்னு சொல்லி அவர் அதுக்கோசமே வந்து ராயல் ரம்பிள் என்டர் ஆகிருக்காரு. இன்னொரு சைடில் ட்ரூ இருக்கார். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனாக பார்த்துக்கலாம். ட்ரூ வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ட்ரூ நான் வந்து லைனாக சொல்லட்டுமா என் மைண்டில் என்ன இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு செத் அண்ட் பங்க், இவங்க ரெண்டு பேர் நான் வந்து தூக்குறேன். ஏன் தூக்குறேன்னா, செத்து ஜெயிச்சாருன்னா நிறைய லேக் ஆகுது,
பங்கு ஜெயிச்சாருன்னா நல்லது. பட் ஏன்னா இப்போ ராலியும் வந்து பங்கு நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு கோடி கிட்ட பேசி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்மாக்டவுன் பார்த்தா இங்கேயும் வந்து பங்கு தான் வந்து ராயல் ரம்பிள் வென் ஐ வின் ரம்பிள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது பங்கு ஜெயிச்சிட்டாருன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்ட் அவுட் பார்த்தா அதிகமாக அவர் தான் பண்ணின்னு இருக்காரு ஒவ்வொரு செக்மெண்ட்டில். ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் ரூமர் இருந்தது குந்தர் வர்சஸ் அவரோட மேட்ச் வந்து நடக்கலாம் ஃபார் த வேர்ல்ட் டைட்டில். அண்ட் ரூமர்ஸை நம்ம பார்த்தோன்னா ரூமர்ஸ்லாம் வந்து பங்கு தான் ஜெயிக்கிற மாரி வந்து அதிகமாக ஃபேவர் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா பங்கோட ட்ரீமே வந்து ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணோம். பட் இன்னொரு கதையில் பார்த்தா ட்ரூ இவர் செத்து இருக்காரு பின்னாடி. அண்ட் அவர் இறங்குனது அதுக்கோசம் தான் உன்னோட ட்ரீமை நான் வந்து எட்டி அடிப்பேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பங்க் செத்தோட ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகலாம். மேட்சும் வந்து நடக்கல ரெசல்மேனியாவில். ஏன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் மெயின் இவெண்ட்டில் நடந்த மேட்ச் வந்து கடைசி மேட்ச்சு கிடையாது. வி ஆல் நோ அது வந்து இவங்களோட கடைசி எண்டு கிடையாது. இன்னொரு ஸ்டோரி போயின்னு இருக்கியா. ஸோ இங்கே வந்து பங்க் அண்ட் செட்டோட கதை ராயல் ரம்பிளில் திரும்பி ஃபயர் பிடிக்கும்னு தோணுது. சரி அப்போ யார் தான் ஜெயிக்க போகிறான்னு ட்ரூ சான்சஸ் கம்மியாக இருக்குது. எஸ் சாமி ஜெயின் தான் ஜெயிக்க போகிறாரு சும்மா சொன்னேன். ஸோ ட்ரூவும் தூக்கலாம் சாமியும் தூக்கலாம். கடைசியில் யார் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜான்சினா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரூமர்ஸ்லாம் இருக்குது அவரும் ஜெயிக்க மாட்டார் அண்ட் அவர் எலிமினேஷன் சாம்பில் தான் ஜெயிப்பார்னு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து டபிள்யூ பார்த்தோன்னா ஜான்சினாவை அந்த மாதிரி தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் ஜான்சினா கூட நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பார் இது என்னோட கடைசி ரம்பிள், இது என்னோட கடைசி எலிமினேஷன் சாம்பர். அப்படி ரம்பிள் ஜெயிச்சிட்டான்னா அப்போ எதுக்கு அவர் வந்து எலிமினேஷன் சாம்பில் இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே வந்து ஜான்சினா கூட ஜெயிக்கலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கடைசியில் யார் தான் அப்பா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரோமன் என்னப்பா பண்ணுறாரு யார் கூட ஃபியூட் பண்ணுறாருன்னா அவர் வந்து சோலோ தோக்காச்சிட்டாரு. அண்ட் சொன்னால் ஷாக் ஆவீங்க பட் ரோமன் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எந்த வகையிலனா மொமெண்டமில் அவரோட கேரக்டரோட ஆர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் பிளட்லைன் கூட மோதி இருந்தார் அண்ட் இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. தன்னோட ஊலாஃபாலாக பார்த்தோன்னா திரும்பி அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. பிளட்லைன் அவர் கூட இருக்குது, பவுல் இருக்கார். அண்ட் இப்போ புதுசாக அந்த 2K25 கவர் பேஜில் இருந்திருக்காரு. ஸோ அப்படியே மேலே போயின்னு இருக்குது. ரம்பிள் அவர் தோத்தாருன்னா எப்படி அடுத்த ஸ்மாக் டவுனில் அவர் வந்து வருவார் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆர்க்கு பார்த்தோன்னா அப்படியே மேலே போயின்னு இருக்குது. அண்ட் இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 2Kல யாரை வந்து இது கவர் பேஜாக வச்சுருக்காங்களோ அவங்கள டபிள்யூ பார்த்தோன்னா சூப்பராக வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் லைக் ரோமன் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக அவரோட மொமெண்டம்காக. ஸோ இதில் தான்ப்பா எல்லாரோட கேரக்டரோட பிஹைண்ட் இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன தான் கதை. அண்ட் நம்ம ரூமர்ஸ் பக்கம் வந்தோன்னா நம்மளோட ராக்கு தான் ரூமராக இருக்காங்க. ப்ராக்கை தள்ளிடலாம் ஏன்னா ஒரு அப்டேட் இருக்குது நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ராக் வந்தோன்னா டபிள்யூ வந்து ராக்கை அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ் கைஸ் இது வந்து சும்மா கிடையாது. ராக்கை வந்து டபிள்யூ பார்த்தோன்னா ரம்பிளுக்காக அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை ராக் வந்து இந்த ரம்பிளில் வராருன்னா அவர் ஜெயிச்சாருன்னா எல்லாம் கதையும் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ராக் இங்கே வந்து ரம்பிளில் கடைசியில் வராரு அண்ட் அவரை வந்து ரோமனை எலிமினேட் பண்ணுறாரு, யாரையோ எலிமினேட் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ராக் ஜெயிச்சாருன்னா அவர் யாரை சேலஞ்ச் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கோடி தான். ஓகேவா, அது என்ன நடக்கும் ஏதுன்னா நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணுறேன் ராக் வந்து ஜெயிக்கிறாருன்னா. இது ஜஸ்ட் ரூமர், எக்ஸ்பெக்டேஷன், ஃபேண்டசி அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ராக் ஜெயிக்கிறாருன்னு இந்த பக்கம் நம்ம வந்தோன்னா இங்கே பங்குக்கு செத்து ட்ரூக்கு வந்து மேபி சாமி. ஏன்னா அந்த மாதிரி ரீசென்ட்லி கொஞ்சம் கவனிச்சேன் நான். ஜான்சினா வந்து எலிமினேஷன் சாம்பர், ரோமன் பார்த்தா நடுவில் இருப்பார். ரோமனுக்குலாம் சொல்ல தேவையில்ல, அவர் வந்து எப்படியும் வந்து ரெசல்மேனியால போக தான் போகிறாரு. ஸோ மேபி ராக் வந்து ரோமனை எலிமினேட் பண்ணுறதுனால ரோமன் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட ரூமராக இருந்ததுல கோடி ராக்கு ரோமன் அது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ரோமனை வந்து யார் எலிமினேட் பண்ணுறாங்களோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரோமனோட கதை போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரூ எடுத்துப்போம். ஏன்னா அவரும் வந்து ரோமன் பேண்ட் தான் இருக்கார். ஆக மொத்தத்தில் எல்லாரும் ரோமன் பேண்ட் தான் இருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படி வில்லனாக இருக்கும்போது எல்லாரையும் செஞ்சு விட்டார் அவர். ஸோ அதனால் கண்டிப்பாக ரோமனுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ரிங்கில் நிற்கும் போது நாலு பக்கமும் அவர் சுற்றி யாரை வேணால் வந்து தள்ளி விட்டுடலாம் அந்த மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஸோ ஒரே ஒன் வேர்டில் சொல்லணும்னா யார் ப்ரோ நீ பிக் பண்ண போகிறேன்னா ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் பிக் பண்ணோம். இது வந்து அம்புக்குறி விடுற மாரி, அதுவும் ஒரு இருட்டு ரூமில் அம்புக்குறி விடுற மாரி. ஸோ இந்த 6 பேரில் தான் யாரோ ஜெயிக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது. அண்ட் ராண்டி வேறு ரம்பிள் மேட்ச்லேயும் கூட வந்துட்டாருன்னா அவர் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரி விடு ப்ரோ, என்ன ஒன்று தான் பிக் பண்ணோம். அப்படி பார்த்தாக்கா நான் பங்கு சொல்லலான்னு இருக்கேன், ஆனால் அது ரொம்ப அவ்வியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் தூக்கிடுறேன். சரி ஓகே, நான் ரோமனே சொல்லிக்கிறேன், பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான், இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல முழுக்க என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது இந்த ரம்பிள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிக்க போகிறா? இந்த உலகமே யாரையும் சொல்லி கடைசியில் ஜான்சன் ஜெயிச்சிட்டாருன்னா பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிக்க போகிறா, அண்ட் உங்கள் ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரீட் பண்ண போகிறேன்.